இடம் வளம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கோம். பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்றைக்கு நடந்தது, இன்னைக்கு நடக்க போறது தொடர்ச்சியா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் தொடர்ச்சியா ஆதரவுகள் கொடுத்துட்டு வரீங்க. இன்னைக்கும் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை ரிவ்யூ பண்றதுக்காக பிரியா குழந்தைன் அவர்கள் நம்மளோட இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் ஹரிஷ். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதே வந்துட்டு ஒரு கண்டன குரலா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுதான். ஏன்னா விஜய் விஷால் வந்து அவரோட கடந்து வந்த பாதைகள் எல்லாம் சொல்றப்போ கோடிக்கணக்கான மக்கள் அது காது கொடுத்து கேட்டாங்க. அந்த ஒரு கரிசனம் கூட இல்லாம இவங்க சௌந்தர்யா வந்து அந்த ஒவ்வொரு பூக்களுமே பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடுறப்போ அந்த இடத்துல வந்து அது அப்படியே வந்து ஜெஃப்ரியும் விஷாலும் நைட்ல அவங்க பெட்ல போயிட்டு உட்காந்துட்டு அது அப்படியே அவங்க எப்படி சௌந்தர்யா அந்த வேற வாய்ஸ்ல பாடுறாங்களோ அதே மாதிரி பாடி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இது ரொம்ப மனசுக்கு வலி கொடுத்த ஒரு விஷயம். ஏன்னா ஒருத்தரோட குறைய வந்து இவங்க கிண்டல் பண்றதுன்றது வந்துட்டு ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். அது கண்டிப்பா அதுக்கு ஒரு கண்டன குரல் கொடுக்கணும். இன்னொன்னு வந்துட்டு சௌந்தர்யா அந்த இடத்துல நின்னு அவங்களோட வலிகளை சொல்றாங்க. நான் குழந்தையில இருந்து இப்படி எல்லாம் இருந்தேன், என்னை வந்துட்டு அன்னைக்கு இந்த மாதிரி கைத்தட்டி யாருன்னா ஆர்ப்பரிச்சு என்னை தூக்கி விட்டுருந்தாங்கன்னாக்கா என்னோட லைஃப் எப்படியோ போயிருக்கும், நான் எப்படியோ இருந்திருப்பேன். அதே மாதிரிதான் நீங்க யாருன்னா வந்துட்டு இஃப் யூ கிராஸ் அக்ராஸ் தீஸ் சார்ட் ஆஃப் பீப்புள்னாக்கா கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கன்றது வந்துட்டு ரொம்ப ஒரு வேண்டுகோளா அழுதுட்டே சொல்றாங்க. அந்த சமயத்திலயும் விஜய் விஷாலும் ஜெஃப்ரியும் சிரிக்கிறாங்க அதுக்காக. இது என்ன மாதிரி ஒரு மன நோயின்றது எனக்கு தெரியல. இது ரொம்ப வந்துட்டு ஒரு கேவலமான ஒரு விஷயமா பாக்குறேன். அந்த அளவுக்கு கூட ஒரு மனிதாபிமானம் இல்லாம மக்கள் இருக்காங்களான்றத ரொம்ப கொந்தளிச்சே நான் பேசுறேன் நான். அது எப்படி இருந்தது ஹரிஷ்? விஜய் விஷால் வந்து சௌந்தர்யா மட்டும் கிண்டல் பண்ணல, அவர் முத்துக்குமாரனையும் சேர்த்து கிண்டல் பண்ணாரு. முத்துக்குமாரன் அதை பெருசா கண்டுக்கல. முத்துக்குமாரன் வந்து அதே பெட்ரூம்ல தான் இருக்காரு. பட் வந்து அவர் வந்து பெருசா கண்டுக்கல. நீங்க கிண்டல் பண்றது கிண்டல் பண்ணுங்க, நான் என்னுடைய வேலையை பார்க்க போறேன் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் முத்துக்குமாரன் வந்து இருந்தாரு. நீங்க வந்து முத்துக்குமாரன் முன்னாடி முத்துக்குமாரன் கிண்டல் பண்றதுனால இஷ்யூ இல்லை. பட் வந்து சௌந்தர்யா இல்லாத நேரத்தில் சௌந்தர்யா பத்தி பேசுறது, சௌந்தர்யா கிண்டல் பண்றது வந்து அது கொஞ்சம் ஆடா இருந்தது. ஏன்னா ஒருத்தர் பின்னாடி பேசுறதுங்கிறது ரொம்ப பெரிய தப்பு. நீங்க அவங்க முகத்துக்கு முன்னாடி நேரா பேசினா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுதான் வந்து லாஸ்ட் டைம் விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னாரு, நீங்க எதுனாலும் நேரடியா பேசுங்க அப்படின்னாரு. ஸோ அது அந்த தைரியம் இன்னுமே விஷாலுக்கு வரல அப்படின்னு தான் நான் பாக்குறேன். விஷால் தான் வந்து ஜெஃப்ரியை தூண்டி விடுறதா இருக்கட்டும், விஷால் தான் வந்து மற்ற ஆண்கள் அணியில இருக்கிற மற்ற எல்லாத்தையும் வந்து சௌந்தர்யா அந்த மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி தவறா போர்ட்ரே பண்றதாகட்டும் எல்லாமே விஷால் தான் பண்ணிட்டு இருக்காரு. அது அவருடைய கேமா இருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் பண்ணாதான் நம்மளால வந்து வெளியில தெரிய முடியும், நம்ம வந்து வெளியில தெரியும் அப்படிங்கிற ஒரு கேம் பிளானா இருக்கலாம். பட் கேம் பிளானுக்காக வந்து ஒருத்தரை வந்து தப்பா பேசுறது, ஒருத்தருடைய கேரக்டர் அசஸ்னேட் பண்றது, ஒருத்தரை பார்த்து அப்படியே காப்பி பண்ணி அப்படியே இமிடேட் பண்ற மாதிரி நடிக்கிறது, அவங்களை கிண்டல் பண்றதெல்லாம் வந்து நீங்க இமிடேட் பண்ணி நடிக்கலாம், தப்பே இல்லை. ஏன்னா இமிடேட் பண்ணி நடிக்கிறது ஒரு டாஸ்கவே வச்சுட்டாங்க. ஓகே. பட் வந்து நீங்க அதை இமிடேட் பண்றதா நான் சொல்லி நீங்க வந்து கிண்டல் பண்றதுங்கிறது அது வந்து புல்லிங் ஆக்சுவலா. அது அவங்க இருக்கும் போது பண்ணி அவங்க வந்து அதை பெருசா எடுத்துக்கலன்னா பிரச்சனை இல்லை. அவங்க இல்லாத டைம்ல அவங்கள பத்தி பேசி அவங்கள கிண்டல் பண்ணி பேசுறதெல்லாம் வந்து அது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனா விஜய் டெலிவிஷன் ஆகட்டும், அதே மாதிரி பிக் பாஸ் ப்ரொடக்ஷன் டீம் ஆகட்டும், 2 தரப்புல இருந்தும் எந்த ஆக்ஷன் எடுக்கப்படாது. அதுதான் வந்து உண்மையா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா தரப்பும் வந்து விஷால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும்னு தான் பாக்குறாங்களே தவிர விஷால் செய்யற தப்பை வந்து சுட்டி காட்டுறதுக்கு யாரும் தயாரா இல்லை. விஜய் சேதுபதி அவர்களே வந்து ரொம்ப ஓப்பனா நான் எதையும் சொல்ல மாட்டேன், நீங்க உங்களுக்குள்ளேயே யோசிச்சு தெரிஞ்சுக்கோங்கிறாரு. அவர் சொல்லி அடுத்த நிமிஷம் விஷால் நான் பார்த்ததுதான் நான் சொன்னேன், நான் பார்த்ததுதான் நான் பேசினேன், நான் மன்னிப்புலாம் கேட்க முடியாது அப்படிங்கிறாரு. ஸோ விஷாலுக்கு தான் பண்ணது தப்பு இல்லைங்கிறது அவர் நினைக்கிறாரு. அண்ட் வெளியில அவர் தவற சுட்டி காட்டக்கூடிய இடத்துல இருக்கிற விஜய் சேதுபதி அவர்களும் அதை பத்தி பேசுறதுக்கு மறுக்கிறாரு. அதே மாதிரி பிக் பாஸ் ப்ரொடக்ஷன் டீம் ஆகட்டும், விஜய் டெலிவிஷன் ஆகட்டும் அவரை வந்து கண்டிக்கிறதுக்கும் தவறுறாங்க. அப்படிங்கிறப்போ விஷாலுக்கு ஒரு மறைமுக சப்போர்ட் வந்து ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட இருந்து இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். இல்லைன்னா வந்து விஷால் இவ்வளவு தைரியமா எல்லாரையும் கிண்டல் பண்ணி ஒருத்தருடைய கேரக்டர் அசஸ்னேட் பண்ணி பேசக்கூடிய இடத்துல இருக்க மாட்டார். இதே லாஸ்ட் சீசன்ல வந்து பிரதீப் இதே மாதிரியான இஷ்யூல சிக்கும் போது பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்தவங்க இன்னைக்கு வந்து விஷாலுக்கு அமைதியா இருக்காங்கன்னா நிச்சயமா இதுல வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ப்ரொடக்ஷன் டீம் தான் விஷாலுக்கு இருக்காங்க அப்படின்னு பாக்குறேன். கண்டிப்பா ஆஸ் அ பிக் பாஸ் டெய்லி பாக்குற வியூவரா இல்ல வந்துட்டு ரிவ்யூ கொடுக்குற ரிவ்யூவரா நான் வந்துட்டு என்னோட ரெட் கார்டை வந்து விஷாலுக்காக நான் தூக்குறேன். நான் கண்டிப்பா விஷாலுக்கு அந்த விஷயத்த புரிய வைக்கணும். ஒருவேளை அவருக்கு தன்னை அறியாம செய்துட்டு இருக்காரா, அது போல ஒருத்தரை கிண்டல் பண்றதுன்றது வேற, பட் ஒருத்தரோட குறைய கிண்டல் பண்றதுன்றது மனிதாபிமானம் இல்லாத செயல். அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. லாஸ்ட் சீசன் வந்து பிரதீப் என்ன தவறு பண்ணாருன்னு யாருக்கும் தெரியாது.
அவர் பண்ண தவறை நீங்க காமிக்கவும் இல்லை. ஆனா கமல் அவர்கள் ரொம்ப சாதுரியமா பிரதீப் வந்துட்டு ஒரு ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்புனார். ஓகே. சோ நீங்க வந்து விஷால் பண்ற தப்ப கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. விஷால் வந்து என்ன தப்பு பண்றாருன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படிங்கிறப்போ இவ்வளவு வெளிப்படையா ஒரு தவறு செய்யறாரு அப்படிங்கறது தெரிஞ்சும் அவரை கண்டிக்க கூட முடியாத நிலைமையில இருக்காங்க அப்படின்னா விஷால் மேல அவ்வளவு ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க பிக் பாஸ் ப்ரொடக்ஷன் டீம். ஏன்னா அவர் கண்டென்ட் கொடுப்பாரு அப்படின்னு. அண்ட் அதனாலதான் அந்த சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கிறதா நான் பாக்குறேன். விஷால் வந்து கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் அவர் வந்து வெளியில அனுப்புனா பிக் பாஸ் ஷோவே வந்து போர் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ப்ரொடக்ஷன் டீம் நினைக்கிறாங்க. பட் இதனாலதான் டிஆர்பி ரேட் டவுன் ஆகுது அப்படின்னு நான் பாக்குறேன். கண்டிப்பா. இது இந்த மாதிரி ஒரு ஊனத்தை வந்துட்டு கிண்டல் பண்றத வந்துட்டு யாராலையுமே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். அந்த பொண்ணு ஒரு பேராகிராஃப்க்கு மேல பாடுது. அப்போ அந்த பொண்ணுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு மனதைரியம் இருந்தா பாடுவா. என்னோட வாய்ஸ் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சும் பரவாயில்ல கிளாப் பண்றாங்க அப்படின்றதுக்காக ஒரு ஊக்கத்துக்காக அந்த பொண்ணு அந்த பாட்டு பாடுது. அத வந்து அவ்வளோ கேவலமா அதே மாதிரி வாய்ஸை எடுத்துட்டு வந்து கிண்டல் பண்றதுன்றது உண்மையிலேயே சொல்றேன். இவங்க எல்லாம் என்ன லெவல்ல இருக்காங்க, என்ன மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் ஆயிருக்காங்கன்றது எனக்கு புரியல. இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா பாக்குறேன். எனக்கு இதுல ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா ஜெஃப்ரி இதுல சேர்ந்து பண்றதுதான். ஏன்னா ஜெஃப்ரி வந்து சௌந்தர்யாவை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆளா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தாரு. ஆமா. இப்போ வந்து ஜெஃப்ரியும் சேர்ந்துகிட்டு விஷாலோட சேர்ந்து இவ்வளவு கிண்டல் பண்றதாகட்டும், ஃப்ரெண்ட்லியா கிண்டல் பண்றதுன்னு வேற ஒருத்தருடைய கேரக்டர் அசசினேட் பண்ணி அவங்க வந்து தப்பா போர்ட்ரே பண்றப்போ அந்த நேரத்துல கிண்டல் பண்றதுங்கிறது வேற. ஜெஃப்ரிக்கு விஷால் பேசுறது புரியல எனக்கு புரியல. ஆனா ஜெஃப்ரியும் சேர்ந்து கிண்டல் பண்றது ஒருவேளை சௌந்தர்யா அதை பார்த்தாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு ஹர்ட் ஆகும் தான் நான் பாக்குறேன். ஜெஃப்ரி வந்து தன்னோட கேம் ஆடுறதோட நிறுத்திக்கணுமே தவிர விஷாலுக்கு சப்போர்ட்டா போறேங்கிற அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா தர்ஷிகா இன்னைக்கு அதான் பண்ணிட்டு இருக்காங்க. தர்ஷிகா என்ன நினைக்கிறாங்கன்னா விஷால் வந்து ஃபர்ஸ்ட் சேவ் ஆயிட்டார் லாஸ்ட் வீக். சோ அதனால வந்து விஷாலுக்கு ஃபேவரா நம்ம போனோம்னா நம்மளும் சேவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி தர்ஷிகா நினைக்கிறாங்க. பட் அது வந்து தப்பு. அவர் விஜய் சேதுபதி அவர்கள் எதுக்கு கண்டிச்சாருங்கிறது யாருக்கும் தெரியல. விஷாலும் ஓப்பனா பேச மாட்டேங்கிறாருங்கிறப்போ இந்த இடத்துல ப்ரொடக்ஷன் டீமும் விஜய் சேதுபதி அவர்களும் கொஞ்சம் கேர் எடுத்து விஷயத்தை கொஞ்சம் ஓபன் பண்ணி பேச வேண்டிய லாஸ்ட் வீக் இஷ்யூ கூட வந்துட்டு ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவா கூட நம்ம எடுத்துக்கலாம். அதனால ஒரு பெண்ணை பத்தி அது பேசுறப்ப பார்க்காதவங்களுக்கு கூட அது மேல ஒரு பார்வை வரும்ன்ற மாதிரி கூட ஒரு நல்ல ஒரு மனிதாபிமானத்துல செய்திருக்கலாம்னு கூட வச்சுக்கலாம். இதே பிரச்சனையே நீங்க வந்து பிரதீப் விஷயத்துல பண்ணலையே. பண்ணல. பிரதீப் மேட்டர்ல என்ன பேசினாங்க என்ன சொன்னாங்கன்னு எல்லாருக்கிட்டையும் ஓப்பனா ஒரு கருத்து கேட்டீங்கல்ல. அப்ப பிரதீப் ஒரு நியாயம், விஷாலுக்கு ஒரு நியாயமா? கண்டிப்பா. பிரதீப் உள்ள எதுவுமே பண்ணல. நம்ம வந்து 24/7 வந்து லைவ் பாத்திருக்கோம், எல்லாரும் பாத்திருக்கோம். பிரதீப் உள்ள என்ன பண்ணாருன்னு எல்லாருக்குமே தெரியும். பிரதீப் எதுவுமே பண்ணாதப்ப பிரதீப் மேல ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி எல்லாரும் வெளியில அனுப்புனாங்க. ஆனா விஷால் பத்தி எல்லாரும் பாத்துட்டு இருக்கிறப்போ எல்லாருமே விஷால் என்ன பேசுறாருன்னு புரிஞ்சுக்கிறாங்க, எல்லாம் என்ன பேசிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இவ்வளவு வெளிப்படையா ஒரு நிகழ்ச்சியில இப்படி பேசுறாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சோம் நீங்க வந்து கண்டிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா பிரதீப் ஒரு நியாயம், விஷாலுக்கு ஒரு நியாயமா தான் கேட்க வேண்டியதா இருக்கு. இல்ல அது கண்ணுக்கு முன்னாடி அந்த பொண்ணு அழுதுட்டு சொல்லிட்டு இருக்கா, நான் இப்படி எல்லாம் நான் வந்தேன், எனக்கு கஷ்டமா இருந்தது, இந்த மாதிரி ஒரு கைத்தட்டல் எனக்கு இருந்திருந்தா நான் இவ்வளவு வந்திருப்பேன். கண்ணுல தண்ணி வருது. இப்ப ஜாக் வந்துட்டு கண்டென்ட்டுக்காக போனாங்கன்னே வச்சுக்கலாம், போயிட்டு ஆறுதல் சொல்ல போனாங்கன்னு வச்சுக்கலாம். நீங்க அதெல்லாம் பண்ண வேண்டாம். அமைதியா அந்த கண்ணீருக்காச்சும் ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு சிரிச்சாங்க அந்த இடத்துல. விஷால் வந்துட்டு சிரிச்சது அந்த இதுல போக்கஸ் ஆயிருந்தது. அது என்ன மாதிரி ஒரு மனநலன்றது எனக்கு புரியல. ரொம்ப கஷ்டம். விஷாலோட ஃபியூச்சர்ன்றது வெளியில எல்லாம் வந்தா ரொம்ப கஷ்டம். இதே மாதிரி அனிதா சம்பத் வந்து பேசிட்டு இருக்கும்போது ரம்யா பாண்டியன் அவர்களாகட்டும் மற்ற கண்டஸ்டன்ஸ் ஆகட்டும் எல்லாரும் சிரிச்சாங்க. அவங்க தாலி பத்தின விஷயங்கள் பத்தி எல்லாம் பேசும்போது எல்லாரும் தலையில அடிச்சுக்கிறாங்க அன்னைக்கு. பட் அன்னைக்கு அந்த வீக்கெண்ட்ல கமல்ஹாசன் அவர்கள் பேசும்போது அனிதா சம்பத்தை பாராட்டினார். ரொம்ப ஓப்பனா பாராட்டிட்டு இதுதான் வந்து இன்னைக்கு தேவை தமிழ்நாட்டுல, உங்களுடைய மூட நம்பிக்கை எல்லாம் மூட்டை கட்டி வைங்கன்னாரு அன்னைக்கு. சோ அப்படியான ஒரு மனநிலையை அன்னைக்கு அனிதா சம்பத் ஏற்படுத்தி இருந்தாங்க. இன்னைக்கு வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து சிரிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ மேபி அந்த ஒரு மைண்ட் செட் ஆஃப் அந்த பீப்புள் ஆஃப் மைண்ட் செட் வந்து இன்னும் மாறல அப்படின்னு தான் நினைக்கிறேன். உங்க மைண்ட் செட் இன்னும் மாறல, அப்படியே தான் இருக்குன்னு தான் நான் பாக்கிறேன். மாறல இல்ல, ரொம்ப தாழ்ந்து போயிடுச்சோன்றதுதான் பார்க்க முடியுது. ஒருத்தரோட வலி கூட புரியாம அப்படி என்ன ஒரு மனுஷத்தன்மை நமக்கு இருக்க போகுதுன்றது இப்போ இது பார்க்கலாம். நாளைக்கு விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு ஒரு விக்டிம் கார்டு கொடுத்துட்டு ஏதாச்சும் பேசுறாரா, இல்ல அட்லீஸ்ட் இந்த இஷ்யூ ஆச்சும் எடுத்து பேசுறாரா, ஒருத்தர் அழறப்ப எப்படிப்பா உனக்கு சிரிக்க மனசு வந்ததுன்னு கேட்கிறாரான்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம
நம்ம அடுத்த இஷ்யூக்கு நட்டுன்னு போனோம்னா அங்க அந்த லவ் சப்ஜெக்ட் நட்டுன்னு ரொம்ப கொச்சன்னு போயிட்டு இருந்தது. அது எதுக்கு அது வாண்டடா அது கொண்டு வந்து விட்டாங்கன்றதுனே தெரியல. பட் எதுவுமே வந்துட்டு எல்லாமே ஃபேக்ன்றது எல்லாருக்குமே தெரியும். சோ எதுக்கு அந்த கண்டென்ட்டை கொடுத்துட்டு அப்புறம் அதுக்கு வந்துட்டு வெறும் லவ்வாவே போகுதுன்னு ஒரு 3-4 பேர் கொண்டு வந்து விட்டுட்டு அது கொஞ்சம் அசிங்கமாவே இருந்தது. அது எப்படி இருந்தது அந்த ஸ்கூல் டேஸோட இது? உள்ள யாருமே கண்டென்ட் கொடுக்கறது இல்ல. எனக்கு தெரிஞ்சு ம். சௌந்தர்யா இருக்கட்டும், ஜாக்லினா இருக்கட்டும், மஞ்சரி கொஞ்சம் பண்ணியிருக்காங்க, முத்துக்குமரன் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த 4 பேரை தாண்டி வேற யாருமே கண்டென்ட் கொடுக்கறது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஓகே. ஸோ இந்த 4 ஜெஃப்ரி கூட வந்து பாடுறாரு, சில இடங்கள்ல வந்து எல்லாரு கூடயும் ஃப்ரெண்ட்லியா பேசுறாரு. அதனால வெளியில தெரியற ஜெஃப்ரி. அவர் வந்து ஒரு சுட்டி பையனா எல்லாருக்கும் வெளியில தெரியுறாரு. அவ்வளவுதான். நம்ம வந்து இந்த 5 பேரை பத்தி நம்ம பார்க்கலாம். பட் மத்த யாருக்குமே வந்து வெளியில தெரியாத அளவுக்கு தான் இருக்காங்க. யாருமே கண்டென்ட் கொடுக்கறது இல்ல. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான சப்ஜெக்ட் உள்ள கொண்டு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கண்டென்ட் கிடைக்கும். அப்படிங்கிறப்போ வேற வழி இல்லாம தான் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் சௌந்தர்யா அதை ஓப்பனாவே சொன்னாங்க. யாருமே கண்டென்ட் கொடுக்கறதில்ல, ரொம்ப போரிங்கா போயிட்டு இருக்கு, வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும், சீன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேபி அதனுடைய பிளானா இருக்கலாம். பட் இதுல என்ன இஷ்யூன்னா, இது வந்து எல்லை மீறி போயிடுச்சு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஒரு கட்டத்துல வந்து நீங்க இந்த கண்டென்ட்டா இல்லாம ரொம்ப பர்சனலா கொண்டு போயிட்டாங்க. அதுதான் வந்து என்ன பொறுத்தவரை ரொம்ப தவறான விஷயம். இதுல வந்து கிடைக்கிற கேப்ல ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லி ராணவ் பண்ணதெல்லாம், அது அவருக்கு வந்து கிடைக்கிற கேப்ல ஸ்கோர் பண்ணணும், நம்மளுக்கு வந்து எப்போ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம ஸ்கோர் பண்ணணும்னு பார்த்தாரு. பட் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்க பண்ணது பிராங்காவே இருந்தாலும் அந்த பிராங்க்ல வந்து ராணவுக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சது வெளியில. அவருக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு. அந்த சப்போர்ட் வந்து அது பிராங்க்னு தெரிஞ்சுமே கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு இன்னுமே. பட் வந்து இன்னைக்கு ரொம்பவே ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிறப்போ அவர் பேரெல்லாம் அடிபடுறதுங்கிறது என்னை பொறுத்தவரை என்ன பேசஸ்ல அவங்க வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் இது பண்றாங்க, செலக்ட் பண்றாங்க அப்படிங்கறது எனக்கு புரியல. ஏன்னா வர்ஷினி வந்து அந்த ஸ்கூல் டாஸ்க்ல அவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு பிரின்சிபலா அவங்க வந்து அவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களுக்குரிய கேரக்டரா நல்லா பண்ணாங்க. பட் வந்து வர்ஷினி நீங்க ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்றீங்க. ராணா வந்து கிடைச்ச கேப்ல அவரால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணாரு. ரொம்ப கோவப்பட்டாரு, சண்டை போட்டாரு. இத்தனைக்கும் எல்லாரும் அவர் சண்டை போடுறப்போ அது வந்து ஃபேக்கு, அது வந்து பிராங்க்னு சொல்லி சிரிக்கிறாங்க மத்த எல்லாரும். பட் வந்து இவர் கொஞ்சம் ரொம்ப உண்மையா இருக்கிற மாதிரி சண்டை போடுறாரு, கோவமா வந்து சண்டை போடுறாரு. அது வந்து ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணிடுறாரு, சிரிச்சிட்டு திரும்பிக்கிறாரு. அப்ப அதனால வந்துட்டு அது ரியாலிட்டியா கொண்டு வர முடியல யாராலையும். அந்த ஒரு மைனஸ் இருந்திருக்கலாம். ரியாலிட்டியா இருக்க முடியல. பட் வந்து ஏதோ ட்ரை பண்றாரு. ட்ரை பண்றதுக்கு வந்து அவர் ட்ரை பண்றாருங்கிறப்போ அதை வந்து சப்போர்ட் பண்ணணுமே தவிர, நீங்க வந்து ரொம்ப வர்ஸ்டா இருக்கீங்க, பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லி அவரை டீக்ரேட் பண்றது எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னுமே வந்து டவுன்ஃபால் பண்ணதான் வைக்குமே தவிர அவருடைய கேம் பிளானை மாத்துறதுக்கு அது உதவாது. நீங்க வந்து அப்படி எதுவுமே பண்ணலன்னா தீபக் அவர்களை சொல்லலாமே. தீபக் அவர்கள் எதுவுமே பண்ணலையே. ரொம்பவே எலைட்டா ஒரு ஸ்டூடெண்ட், எலைட் ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பாரு அப்படிதான் இருந்தாங்க. வாட்ச்மேன் தொடக்கூடாதுன்னு எப்படி? அது எந்த ஸ்கூல்ல இருக்கு? தொடாம இருப்பாங்களா? எந்த ஸ்கூல்ல அப்படி இருக்குன்னு எனக்கு புரியல. நீங்க வந்து ஒரு ஸ்கூலுடைய கதையை தெரிஞ்சுக்கணும்னா வாட்ச்மேன் கிட்ட போய் உட்கார்ந்தாதான் நீங்க வந்து அந்த ஸ்கூலோட கதையெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். பழைய வரலாறுலாம் அந்த ஸ்கூல் வாட்ச்மேனுக்கு தான் தெரியும். அவங்க இல்லாம அந்த ஸ்கூல் இல்லைங்கிறப்போ அவங்க வாட்ச்மேன் என்கிட்ட வந்து பேசக்கூடாது, வாட்ச்மேன் நான் தொடக்கூடாது அப்படின்னு ஒரு எலைட் ஸ்டூடெண்டா நடந்துக்கிறது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அக்வர்டா இருந்தது. இல்ல எலைட்ன்றதை விட அதெல்லாம் கூட ஒரு மனிதாபிமானம் லிஸ்ட்ல தான் நான் கொண்டு வரேன் நானு. அது எப்படி ஒரு ஸ்கூல்ல வாட்ச்மேன் தொடக்கூடாதுன்ற அளவுக்கு அது வந்துட்டு உண்மையான தீபக் வெளியில வந்துட்டாரு. தீபக் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்டா வரல, உண்மையான தீபக் அப்பப்போ வெளியில காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவரு எல்லா விஷயத்திலயுமே சரி, மத்தவங்க கிட்ட வந்துட்டு ஆர்கியூ பண்றதுல இருந்து இதுல வந்துட்டு ஜாக் வந்து ஸ்கோர் பண்றதுக்காக ஒரு கான்டென்ட் பண்றாங்க. இப்ப எல்லாமே தீபக் கிட்ட நான் இந்த மாதிரி பண்ண, ஆனா ஆரம்பிச்சது என்னமோ தீபக் தான். கட்டுறது கைமண் அளவு நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பேசினப்ப கூட அதை பேசினோம். ஆரம்பிச்சது வந்துட்டு தீபக் தான், அதுக்கு வந்துட்டு கவுண்டர் கொடுத்தது ஜாக். சோ இந்த ஒரு இஷ்யூ வரப்போ ஜாக் என்ன பண்றாங்க, அருண் கிட்ட எல்லாம் அந்த சண்டை வந்துட்டு இருக்கிறப்போ, அந்த கன்க்ளூஷன் அப்போ சொல்றேன் நானு, தடால்னு போயிட்டு தீபக் கால்ல விழுறாங்க. அது வந்துட்டு தேவையில்லாத ஒரு கான்டென்ட் ஜாக் கொடுத்தது அப்படின்னா கூட, ஒரு ஆம்பளைக்கு வந்துட்டு தன்கிட்ட ஒரு பொண்ணு, யாரோ தெரியாத பொண்ணு, அதுவும் நம்ம ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு பொண்ணு கால்ல விழறான்றப்போ அந்த ஒரு பதட்டம் கூட இல்லாம இருந்த ஒரு மேல் சாவனிசம் பார்க்க ஆரம்பிச்சேன் நான். அதுல ரொம்ப கொடூரமா இருந்தது அந்த முகம். ஏன்னா வந்துட்டு அவர் ஒரு ஸ்டெப் கூட பேக் எடுக்கல. அவரு வேணாம் அப்படின்னுட்டு சாதாரணமா போறாரு. அப்ப இவரெல்லாம் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு கேரக்டர்ல நம்மள அவங்களை இன்க்ளூட் பண்றதுன்றதே தெரியாம ஒரு விஷயமா இருந்தது. தீபக் அவர்கள் அவருடைய கேரக்டர் மாறுறது எப்பன்னா, விஷால் அவரை சௌந்தர்யா பத்தி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவருடைய கேரக்டர் ரொம்பவே மாறிச்சு.
விஷால் வந்து எப்போ சௌந்தர்யா பத்தி கொஞ்சம் தப்பா பேச ஆரம்பிச்சாரோ, தீபக் கிட்ட எப்ப அவர் வந்து தப்பா போர்ட்ரே பண்ணாரோ, அந்த டைம்ல இருந்தா வந்து தீபக் அவருடைய கேரக்டர் ரொம்பவே மாறுச்சு. இதுல வந்து நான் 5 வாரமா சௌந்தர்யா கிட்ட பேசவே இல்ல. இப்போ இந்த ஸ்கூல் கண்டென்ட்காக மட்டும் தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி பேசினேன். சொல்றாரு. பட் எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து டாஸ்க் டைம்ல சௌந்தர்யா கைய பிடிச்சு இழுத்தது, அந்த பக்கம் டான்ஸ் தூக்கி ஆடினது. நிப்பாட்டி வச்சிருந்தாங்க, டான்ஸ் ஆடினது எல்லாமே பண்ணியிருக்காரு. சௌந்தர்யா கிட்ட நிறையவே பேசியிருக்காரு. நிறையவே பேசியிருக்காரு. ஆமா. கையை ஆனா நான் பிடிச்சு வந்து இது 5 வாரமா பண்ணியிருக்காரு. ஆனா 5 வாரமா நான் பேசவே இல்ல. இந்த ஸ்கூல் டாஸ்க்காக மட்டும் தான் பேசுறேன்னு சொல்றாரு. இதுவே வந்து பார்க்குற மக்களுக்கே வந்து அது கொஞ்சம் வித்தியாசமா தான் தெரியும், தீபக் அவர்கள பார்க்கும்போது. ஸோ கண்டிப்பா. என்ன கேட்டா வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் லிஸ்ட்ல எனக்கு தெரிஞ்சு தீபக் தான் வரணும். பட் வந்து தீபக்க சேவ் பண்றாங்க. ஏன் சேவ் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா அதுதான் அவங்க ஒண்ணுமே ப்ராடக்ட். பண்ணாத ஒரு கண்டஸ்டன்ட்ட உள்ள வச்சுட்டு ஒரு யூஸும் இல்ல. அத வந்து மேபி அவங்க டீம் ஆண்கள் அணி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தீபக் முத்துக்குமார் எப்படி மெயின் அந்த அந்த டீம்ல டாமினேட் பண்றாரோ, தீபக்கும் அதே மாதிரி டாமினேட் பண்ணிட்டு இருக்காரு. மத்த எல்லாருடைய டெசிஷன்லயும் தன்னோட டெசிஷனை புகுத்தி தான் டெசிஷன் தான் ஃபைனல்ங்கிற ஒரு நிலை கொண்டு வந்துறாரு. முத்துக்குமரன் அதான் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய அந்த டெசிஷன் மேக்கிங்ல கொஞ்சம் சேஞ்சஸ் வந்திருக்கு முத்துக்குமரன்ட்ட இருந்து. அவர் இப்ப எதுவுமே பட்டும் படாம நீங்க ஏதோ பண்ணிக்கோங்க, நான் ஏதோ பண்றேங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காரு. தீபக் அவர்கள் இப்ப அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவர் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்காரு. நான் எடுக்கிற முடிவு தான் சரி, நான் எடுக்கிற முடிவு தான் எல்லாரும் கேட்கணுங்கிற இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ இதுவும் மாறணும். மாறினாதான் வந்து ஆண்கள் அணி அவங்க ஃபைனல் வரைக்கும் அந்த அணியில இருக்கிற எல்லாரும் பயணிக்க முடியும். இல்லைன்னா வந்து அந்த அணியை டோட்டலா காலியாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. கண்டிப்பா. இதுல இன்னொரு விஷயம் வந்துட்டு, நாட்டுல தங்கம் விலை எப்படி இறங்கிட்டு இருக்கோ, ரஞ்சித்தோட தரமும் கொஞ்சம் இறங்கிடுச்சோ அப்படின்ற மாதிரி தான் பார்க்க தோணுது. ஏன்னா வந்து அந்த ஒரு சாச்சனாக்கு வந்துட்டு ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க பிக் பாஸ். ரேஷன்ஸ் எல்லாம் மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அரிசியை மாத்தி வைக்கிறாங்க. கேர்ள்ஸ் டீம்ல இருக்கிற கொஞ்சம் அரிசி எடுத்து பாய்ஸ் டீம்ல வைக்கிறாங்க. அவரோட பார்வையில தான் வைக்கிறாங்க, ரஞ்சித் சாரோட பார்வையில தான் வைக்கிறாங்க. ரஞ்சித் சார் எப்படி இதெல்லாம் பார்க்காம இருந்தாருன்றது எனக்கு தெரியல, கேட்காம இருந்தாருன்றது அவரோட அந்த நேர்மைக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வந்த மாதிரி இருந்தது. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. அது இன்னும் சொல்ல போனா ரஞ்சித் சார் ஏன் அப்படி பிஹேவ் பண்ணாருன்றது தெரியல. அதாவது பெண்கள் அணி வந்து ரேஷன் தனியா பண்ணிருக்காங்க, ஆண்கள் அணி தனியா ரேஷன் பண்ணிருக்காங்க. எப்படின்னா நான் ஒரே மாதிரி ரேஷன் எல்லாருக்கும் ஒரே ரேஷன்ஸா நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருப்பேன்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லி ஒரு 2 நாள் கூட ஆகும். அது 2 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள வந்து சாச்சனா கிட்ட இப்படி ஒரு மாற்றம் அப்படின்னா, அதாவது இப்படி பண்றாங்க அப்படின்னா அது வந்து சாச்சனா பண்ற தெரிஞ்சே பண்ற தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா சாச்சனாவை முதல் வெளியில அனுப்பணும்ன்றதுதான் சாச்சனா வந்து தெரிஞ்சே பண்றாங்க அந்த தப்ப. 2வது ரஞ்சித் அவர்கள் அதை என்ன பண்றாங்க தெரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்னு எனக்கும் புரியல. கண்டிப்பா ஏன்னா என்ன அதாவது அரிசி வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க வந்து எக்ஸஸா இருக்கிறதுனால வைக்கிறாங்களா, இல்ல வந்து ஆண்கள் அணி கொடுக்கணுங்கிற ஒரு மனத்துல அந்த இதுல கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது எதுவுமே தெரியல ரஞ்சித் அவர்கள். ஏன்னா அவர் எதுவுமே கண்டுக்கல, பாக்குறாரு. அவங்க சாச்சனா வந்து இதெல்லாம் பண்றாங்கிறத பாக்குறாரு. பட் எதுக்காக பண்றாங்க, ஏன் என்னங்கிறதெல்லாம் கேள்வி கேட்காம அமைதியா இருக்காரு. ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அமைதியா போறதை விட கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல ரஞ்சித் அவர்கள் இருக்கணும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா அமைதியா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா இருக்கீங்களோ உங்களை அவ்வளவுக்கு எவ்வளவு ஓரங்கட்டிடுவாங்க. அதை வந்து ரஞ்சித் அவர்கள் புரிஞ்சுக்கணும். நான் இப்ப கூட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட பிரியா ரமன் அவர்களுடைய இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன், விகடன் இதுக்கு. ஸோ அவங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்காங்க. அவங்களுடைய பாஸ்ட் லைஃப் ஆகட்டும், ரஞ்சித் அவர்களோட இருந்த வாழ்க்கை நிகழ்வுகள் ஆகட்டும், அதுக்கப்புறம் பசங்களோட இருந்த லைஃப் ஆகட்டும், எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ அதுலயும் கூட அவங்க சொல்றாங்க ரொம்ப பொலைட்டான பர்சன், ரொம்ப அமைதியா இருக்கக்கூடிய பர்சன் அப்படியே தான் அங்கேயும் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த பொலைட்டும் அமைதியா இருக்கிற அந்த தன்மையும் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எடுபடாது. நீங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சர்வைவ் ஆகணும் அப்படின்னா நீங்க அமைதி இல்லாம கொஞ்சம் கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேட்கணும். அப்பதான் வந்து நீங்க வந்து பிக் பாஸ் வீட்ல சர்வை பண்ண முடியும். இல்லைன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. உங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து உங்களுக்கு ஒரு தடவை கிடைச்சிருக்கு, ஓகே. மறுபடியும் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் உங்களால வந்து உறுதியை நம்ப முடியாது. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களை எப்போ ஆண்கள் அணி அவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ அவங்கள வந்து உங்களை வெளியில அனுப்பிடுவாங்க. கண்டிப்பா அதுல வந்து ரஞ்சித் அவர்கள் கொஞ்சம் தெளிவா இருக்கணும். ஏன்னா அவங்க தெளிவா கேம் ஆடுறாங்க, மத்த எல்லா கண்டஸ்டன்ஸும் தெளிவா கேம் ஆடுறாங்க. ரஞ்சித் அவர்கள் மட்டுமே வந்து ரொம்ப அமைதியா சாந்தமா எல்லாருக்கிட்டையும் யாரையும் நான் பகைச்சிக்க கூடாதுங்கிற ரேஞ்சில கேம் ஆடிட்டு இருக்காரு. அதை வந்து மாத்தணும் ரஞ்சித் அவர்கள். அது மாத்தினா மட்டும்தான் அவருடைய கேம் என்னங்கிறது தெரிய வரும். 2வது அவராலையும் சர்வே ஆக முடியும். கண்டிப்பா ஹரிஷ். இப்ப இதுல வந்துட்டு பவித்ராக்கு இந்த வாரம் தான் கொஞ்சம் ஞானோதயம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மிக்சர் ரொம்ப நமத்து போனது அவங்களுக்கே ஃபீல் ஆயிருக்குமா என்னன்னு தெரியல. ஏதோ ப்ரோமோல வந்துட்டு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ பாப்போம் இன்னைக்கு எப்படி இருக்குன்றத பாக்கலாம், யாரு என்ன சேஞ்சஸ் பண்றாங்கன்றத பாக்கலாம். ஆனா நாளைக்கு விஜய் சேதுபதி சாருக்கு இது ஒரு வந்துட்டு ஒரு என்ன ரிக்வெஸ்டா, ஒரு ஆப்ளிகேஷன் ரிக்வெஸ்டா வச்சுக்கலாம். அவரு
கண்டிப்பா விஷால வார்ன் பண்ணணும்ன்றதுதான் எல்லாரோட கோரிக்கையும். நாங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமா ரெட் கார்டு தூக்குறோம்ன்றதை நாங்க தெரிவிச்சுக்கிறோம்ப்பா. பவித்ரா வந்து அவங்களுடைய கேம் பிளான் என்னன்னே தெரியாம தான் இருந்தாங்க இவ்வளவு நாள். அவங்க என்ன கேம் ஆடணும்னு யாருக்கும் தெரியாது. அவங்க அன்ஷிதா சொல்றதை கேட்பாங்க, ஆனந்தி சொல்றதை கேட்பாங்க. ஸோ இவங்க 2 பேர் சொல்றதை கேட்டு தான் வந்து அவங்க கேம் ஆடிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அந்த 2 பேரோட சேர்ந்து 3ஆவதா இன்னொரு கண்டஸ்டன்ட் இருந்தாங்க. அவங்க இப்போ இல்ல. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இல்ல. ஸோ அதனால அவங்கள அவங்கள பத்தி பேசுறது ஆமா வேண்டாம். அவங்கள பத்தி பேச வேணாம். பட் இவங்க 2 பேர் சொல்றதை தான் கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க. இப்போ வந்து தன்னை விட்டுட்டு மத்த எல்லா மத்த டீம்ல இருக்கிற எல்லாருமே வந்து டெசிஷன் எடுக்கிறாங்கிறப்போ இந்த கோவம் வருது. நீங்க வந்து இதே தான் சௌந்தர்யா கிட்டயும் நீங்க இதே தான் பண்ணீங்க. சௌந்தர்யா விட்டுட்டு மத்த எல்லாரும் டெசிஷன் எடுத்தீங்க. அதனாலதான் சௌந்தர்யா கோவப்பட்டாங்க ஃபர்ஸ்ட். ஆமா. அதே மாதிரியான ஒரு நிலையை இன்னைக்கு பவித்ரா கிட்டையும் கொடுக்குறீங்க அப்படின்னா பவித்ராவும் அதனாலதான் கோவப்படுறாங்க. நீங்க எல்லாருடைய கருத்தையும் கேட்கணும். நீங்க வந்து உங்களுடைய டெசிஷன் என்னமோ அதை வந்து எல்லார் மேலேயும் புகுத்துறீங்க. அன்ஷிதாவும் அதான் பண்ணாங்க, ஆனந்தியும் அதான் ட்ரை பண்றாங்க. ஆனந்தி வந்து ட்ரை பண்றப்போ லாஸ்ட் வீக் மஞ்சரி அதை உடைச்சாங்க. அவங்க ரியா வந்து ஆண்களணி பக்கம் போக சொன்னப்போ எல்லாரும் கருத்து சொன்னப்போ ஆனந்தி வந்து என்ன சொன்னாங்கன்னா, போறது என்ன தப்பு, போய் அவங்களுடைய டேலண்ட்டை கட்டும் அப்படின்னு சொன்னப்போ, நீங்க தானே சொன்னீங்க ஜாக்லின் வந்து அங்க போய் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லி ஜாக்லின் கிட்ட அந்த பாலை வந்து நகர்த்தி விட்டாங்க. ஜாக்லின் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி மொத்தமா உடச்சு விட்டாங்க. அதனால ஆனந்தி அவங்களுடைய கேம் பிளானையும் மாற்ற வேண்டியதாயிடுச்சு. சோ அந்த இடத்துல மஞ்சரி மாதிரி ஒரு 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 ஆள் தேவைப்படுது இந்த மாதிரியான கேம் பிளான்ஸ் எல்லாம் உடைக்கிறதுக்கு. இவங்க பவித்ரா இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலா இப்பதான் புரிதல் வருது, எப்படி கேம் ஆடணும், யாரெல்லாம் நம்மளை விட்டு கேம் ஆடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. சோ இந்த புரிதலும் தெளிவும் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தது அப்படின்னா மேபி இருப்பாங்க, சஸ்டெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. இல்லைன்னா அடுத்த வெளியேற போக அவங்களாம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் பார்க்கலாம், நம்ம ரெட் கார்டு கொடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு இதுமே வந்து பிக் பாஸ் ப்ரொடக்ஷன் டீம் மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா விஷால் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சு விஷால் கண்டென்ட் கொடுப்பாருங்கிறதுனால விஷாலை கண்டிக்காம வச்சிருக்காங்க. விஷால் இவ்வளவு தவறு பண்ணியும் வந்து அவரை வந்து கண்டிக்காம வச்சுட்டு இருக்கிறது ஏங்கிறது எல்லாருடைய கேள்வியும். நீங்க இதே மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்து இதே மாதிரியான நிலையை கண்டினியூ பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு நிகழ்ச்சி பாக்குறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க. அவரோட கேரக்டரே மோசமாயிடும். அடுத்து அவருக்கு வந்துட்டு வெளியில வந்த கெரியர் இருக்கு, அது கண்டிப்பா டேமேஜ் ஆயிடும். எனக்கு தெரிஞ்சு விஷாலுக்கு கெரியருங்கிறது அத பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிவு பண்ணாதுன்னு நான் பாக்குறேன். ஏன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போயிட்டு யாருமே நல்ல கேரியர்ல இல்ல, யாருமே நல்ல இடத்துல இல்ல. எல்லாரோட கேரியரும் கேள்விக்குறியாதான் இருக்கு. அங்கங்க 1-2 இடத்துல எனக்கு தெரிஞ்சு கவின் ஓரளவு சக்சஸ் வாங்கியிருக்காரு. அண்ட் அதை தாண்டி பெருசா வேற யாரும் பண்ண மாதிரி தெரியல. ஓவியா பேரு நிறைய சப்போர்ட் இருந்துச்சு ஓவியாக்கு. பட் ஓவியாவும் இன்னைக்கு ஒரு படமும் இல்லாம தான் இருக்காங்க. யாருமே இன்னைக்கு வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள போன யாருமே இன்னைக்கு வந்து அவங்களுடைய ஃபீல்ட்ல யாருமே பெரிய அளவுல சக்சஸ் பண்ணல. ஸோ அதனால இது வந்து விஷாலோட கேரியரை வந்து டிசைட் பண்ணுமா எனக்கு தெரியல. பட் இது கண்டினியூ ஆனா வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சி யாரும் பார்க்க மாட்டாங்க. நிகழ்ச்சி மேல வெறுப்பு வந்துடும். ஏன்னா நீங்க கண்டினியூஸா ஒருத்தரை வந்து நீங்க ஒருத்தர் தப்பா பேசுறாரு, ஒருத்தருடைய கேரக்டர் வந்து அசசினேட் பண்றாரு, அவங்க இல்லாத நேரத்துல அவங்களை கிண்டல் பண்ணி பேசுறாருங்கிறப்போ அது மேல நீங்க கோவப்படாம அமைதியா நீங்களே உங்களுக்குள்ள டிசைட் பண்ணிக்கோங்க, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, நீங்களே உங்களுக்குள்ள மன்னிப்பு கேட்டுக்கோங்கன்னு சேஃப் சைடா நீங்க கோல் போட்டு போனீங்கன்னா நிகழ்ச்சி பார்க்க மாட்டாங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அந்த பார்க்கணுங்கிற எண்ணம் தோணாது. இது வந்துட்டு இல்லாத இடத்துலன்றதை விட வந்துட்டு ஒருத்தரோட குறைய வந்து கிண்டல் பண்ணி பேசினது அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். விஜய் சேதுபதி சார்கிட்ட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றோம். நாளைக்கு ஒரு வார்னிங் அட்லீஸ்ட் எங்களுக்கு இதுக்கு கிடைக்கணும்ன்றதுதான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பாப்போம் ஹரிஷ் இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னுட்டு நாளைக்கு பேசுவோம். கண்டிப்பா. நன்றி.